ஹாய் கைஸ். நான் இன்றைக்கி என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா, உங்கள் மொபைலில் ஓல்டி சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஓல்டி எஃபெக்ட் அப்படின்னா விஓஎல்டிஏ அப்படிங்கிறாங்க. அது ஃபுல் ஃபார்ம் வந்து வாய்ஸ் ஓவர் லாங் டேர்ம் எவால்யூஷன். அது உங்கள் மொபைலில் இருந்தால் தான் ஜியோ சிம் போட்டு உங்கள் மொபைலில் கால் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஜியோ 4G மூலியமாக தான் கால் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஜியோ 4G அப்படிங்கிறது ட்ரூ 4G அப்படிங்கன்னா உங்கள் ஹெச்டி வாய்ஸ் மூலிமா அதர் கால் பேசலாம். இதே நம்ம அதர் நெட்வொர்க் ஃபுல்லாமே ட்ரூ ஹெச்டின்னு சொல்ல முடியும், 4Gன்னு சொல்ல முடியாது. அவங்க ஃபுல்லாமே 3G 2G அந்த மாதிரி இது தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மொபைலில் ஓல்டி சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஃபஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து உங்கள் மொபைலில் வந்து 4G சப்போர்ட் இருக்கணும். அப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியல அப்படின்னா எப்படி பார்க்குறதுனா நான் சொல்லித்தரேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து மொபைல் நெட்வொர்க் போனோடனே ப்ரிஃபர்ட் நெட்வொர்க் டைப் அப்படின்னு இருக்கும். மொபைல் நெட்வொர்க் டைப்பில் கிளிக் பண்ணோடனையும் 2G 3G LTE ரிக்கமெண்டட். LTE ரிக்கமெண்டட்னா 4Gயோட இன்னொரு பேர் தான் LTE. அந்த LTE அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ உங்கள் மொபைலில் 4G இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுனா 2G ஆர் 3G மட்டும் இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக உங்கள் மொபைலில் 4G சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ண முடியாது. அதே உங்கள் இதில் 4G, என் இதில் 4G சப்போர்ட் இருக்குது, LTEக்கு பதிலாக 4Gன்னு இருக்குது. அப்போ என் இதில் எப்படி விஓஎல்டி சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது. நீங்கள் வந்து நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணாத பதிலாக வேறு எப்படியாச்சும் பார்க்குறது அப்படிங்கிறது தான் நான் சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு உங்கள் டயல் பேடில் நான் சொல்கிற நம்பர் டைப் பண்ணுங்கள். ***4636*** அப்படின்னு டைப் பண்ணோனையும் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் இன்ஃபர்மேஷன், யூசேஜ் ஸ்டாட்டிக், வைஃபை இன்ஃபர்மேஷன், சிமாஸ் டெஸ்ட் அலர்ட். எப்படின்னா இது வந்து நம்ம மொபைலில் 4G சப்போர்ட் விவோஎல்டி சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறது தான். ஃபஸ்ட் அதுக்கு வந்து ஃபோன் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போனோடனையும் ஐஎம்இ நம்பர், உங்கள் சிம் ஃபஸ்ட் நம்பர் சிம்மோட ஐஎம்இ நம்பர், அது என்ன கரண்ட் நெட்வொர்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். கரண்ட் நெட்வொர்க்கில் ஜியோ 4G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஜியோ 4G யூஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த வந்து விவோஎல்டி சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிற பார்க்க ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தேன்னா அது கீழே டர்ன் ஆஃப் விஓஎல்டிஇ ப்ரொவைடர் ஃப்ளாக் அப்படின்னா என்னென்னா விவோஎல்டி ப்ரொவைடர் ஆஃப் பண்ணவான்னு கேட்குது. நான் ஆல்ரெடி எனபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டேர்ன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணவான்னு கேட்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து விவோஎல்டி இருக்காது. இதே நீங்கள் இதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கும். இதே சில மொபைலில் வந்து டேர்ன் ஆன் LTE மட்டும்தான் கேட்டிருப்பான். ஏன்னா அவங்க அந்த மொபைலில் வந்து விவோஎல்டி எடுக்காது, வாய்ஸ் ஓவர் LTE எடுக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, அது எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து சிஸ்டம் அப்டேட் வந்து பண்ணி பார்க்கலாம். அது வந்து நான் ஸ்வேராக சொல்ல முடியாது, கண்டிப்பாக எடுக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸ்வேராக அந்த அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஒவ்வொரு மொபைல்லையும் எடுக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது மோட்டோ G3 டர்போ. அதில் வந்து விவோஎல்டி சப்போர்ட் உண்டு. ஸோ ஏன் இதில் 4G எடுக்கும், உங்கள் இதில் எடுக்குமான்னு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.